மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில பிறந்த உத்திராடம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் 1ஆம் 2ஆம் பாதம் நட்சத்திரம் நபர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்தது சாதாரணமான ஒரு கஷ்டங்களாக இருக்காதுங்க. அது உங்களுடைய உள்ளுக்குள் உங்களை மாற்றி தேவையில்லாத மனவலியையும் உங்களுக்குள்ள உருவாக்கிய ஒரு கடினமான ஒரு பாதையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். நீங்க எவ்வளவோ விஷயங்கள்ல பொறுத்து பொறுத்து போயிருப்பீங்க. இருந்தாலும் சில மனிதர்கள், சில உறவுகள் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆக்கி கொண்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்கள். நீங்கள் உடனே கோபப்பட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல நீங்கள் இத்தனை நாட்கள் பாடுபட்ட எல்லா விதமான விஷயங்களுமே போய்விடும். நீங்கள் எப்பொழுதுமே அமைதியக்காக நீங்க போராடக்கூடிய ஒரு மனிதர்கள். வெளியிலிருந்து நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் தெரியவும் ஆரம்பிப்பீங்க, அமைதியாகத்தாங்க இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்கள் பல போராட்டங்களை தனியாக சமாளித்து கொண்டிருப்பீங்க. அது யாருக்குமே தெரியாது. இந்த பயணத்தில் உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். நீங்கள் நம்பியவர்களால் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது இன்னும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. இந்த மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க வாழ்க்கையில மிகவும் பொறுப்பான ஒரு மனிதர்கள் தான். உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சமநிலை பண்ணி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த சில விஷயங்கள், சில பொறுப்பை சிலர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிலர் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பொறுப்புகளை நீங்க தவறாக நீங்க பயன்படுத்தி விட்டீங்க. ஆனா நீங்கள் இனிமே வரக்கூடிய காலங்களில் சரியாக பயன்படுத்தி பாருங்கள். அதுல போதுமான அளவு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் தேவைப்பட்ட ஒரு நேரத்தில் யாருமே இல்லாம போயிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போனாலும் அது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் உங்களுடைய எஃபோர்ட்டை கூட சிலர் மதிக்காம இருந்திருப்பாங்க. இது உங்களுடைய டியூட்டியாகத்தாங்க இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாருமே எல்லாமே எடுத்துக்கொள்வாங்க. இந்த விதமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறையாக நடந்து இது அதிகமாக உங்களை காயப்படுத்தியிருக்கும். மதிப்பு என்பது உங்களுக்கு இல்லாமல் போன அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பித்திருக்குங்க. இரண்டாவதாக, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் உறவுகளில் நம்பிக்கை என்பதை போக வைத்திருக்கும். நீங்கள் யாரையுமே எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நம்பிவிட்டால் என்றால் அவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க. அதுதாங்க இந்த மகரம் ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது போகக்கூடிய அளவுக்கு சில உறவுகளானது நடந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் இப்படி நடந்தாங்க, எதற்காக இப்படி நடந்தார்கள் என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. ஆனால் சில விஷயங்களானது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கவும் செய்திருக்கும். அந்த சில நம்பிக்கை துரோகங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கலாம். அது நேரடியாக உங்களுக்கு துரோகம் செய்தது போலவும் நிச்சயமாக இருக்கலாம். இல்லைன்னா அமைதியாக சில தூரமான சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போலவும் உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்க இந்த விதமான மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியாம பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை அனுபவித்திருப்பீங்க. நான் தவறா என்ற ஒரு கேள்வி உங்களை மனதிற்குள் இதுவரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாருக்கும் உங்களுடைய மனதை முழுமைக்கும் நீங்க ஓப்பன் பண்ணக்கூடாது, மனதில் இருப்பதை வெளியில் சொல்லக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. மூணாவதா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய லைஃப்ல இந்த மகரம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய லைஃப்ல நிறைய சேலஞ்சுகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகளானது உங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கெரியர் விஷயத்துல அதிகமாகவே நடந்திருக்கும். அதே போல பணத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் அதிலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க, ஆனால் அந்த ஒரு முயற்சியில நீங்க எப்பொழுதுமே ஹார்ட் ஒர்க்கும் போடவும் ஆரம்பித்தீங்க. இந்த விதமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தாங்க நடந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான ஒரு திசையில் போகாமல் இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளானது நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் தோல்விகள் மட்டுமே தாங்க கிடைத்திருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை வளராமல் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கும். இதனால உங்கள் மீது நீங்களே சந்தேகப்படவும் ஆரம்பித்திருப்பீங்க. நான் சரியான ஒரு பாதையில் தான் போய்கொண்டே இருக்கிறேனா என்கிற மாதிரியான பல கேள்விகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள்ள சில கவலைகளையும் உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு போன ஒரு மாதத்தில் இதெல்லாமே நடந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே இப்போ வரக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருக்கும். முதலில் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். நீங்கள் இனிமே எல்லாரையும்
எல்லாரையும் நீங்கள் வந்து எப்படி நம்பணும் எப்படிலாம் நம்பக்கூடாது என்பதில் நீங்கள் வந்து முயற்சி காட்ட வேண்டும். எல்லார் மீதும் கண்மூடித்தனமாக நம்பாமல் ஒரு அளவுக்கு அவர்களுடன் ஒரு டிஸ்டன்ஸை வைத்து நீங்கள் பழகுங்கள். உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை முதலாவது ஒரு விஷயமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சில கோல்ஸ் ஆனது இருக்கும். அதை நீங்கள் கிளியராக செட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் இதை நோக்கித்தான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் தெளிவாக எடுத்து வைத்து கொண்டு போராடி பாருங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். முன்பு உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருந்து உங்களுக்கு தெளிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கரியராக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், இந்த 2 பகுதியிலும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது நடக்கும். நீங்கள் அதிகமான நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு புதிய ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை தொடர்பான சில விஷயங்களாக கூட இருக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில ஆரம்பத்தில் சில மாற்றமாக உங்களுக்கு தோன்றலாம். அது சிறியதாகத்தாங்க இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் மாறவும் செய்யும். நீங்கள் எவ்வளவுதான் நிலைத்தன்மையாக வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டெடியான சில சக்சஸான சில விஷயங்களை உங்களுக்குன்னு மாற்றி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் பொறுமையாகத்தான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவுகளை வந்து நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. உறவுகள் பகுதியில் கூட போதுமான அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மாற்றமானது கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழணும் என்பதை மற்றவங்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்பொழுதுதாங்க நீங்கள் தைரியமாக நிற்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குவான்டிட்டியானது குறையும், ஆனால் உங்களுடைய குவாலிட்டியானது இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். எண்ணிக்கை குறைந்தாலும் உங்களுடைய மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குங்க. ஒரு புதிய ஒரு உறவுகளின் மூலம் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பானது இருக்கும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு முறை நீங்கள் எதையுமே நீங்கள் முழுமைக்கும் நம்ப மாட்டீங்க. நீங்களே எல்லாத்தையும் அறிந்து அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் தாங்க மற்றவங்களை நீங்கள் நம்பவே ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகளையும் நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா திறக்க ஆரம்பிக்கும்? இது உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று வரக்கூடிய சில விஷயங்களாக இருக்காது. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன வாய்ப்புகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். சின்ன வாய்ப்புகளாக சின்ன மாற்றங்களாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ, ஒரு மீட்டிங் மூலமாகவோ, ஒரு முடிவுகள் மூலமாகவோ, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மூமெண்டாக சின்ன சின்ன நேரங்களாக இருந்தாலும் உங்களுடைய பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறிவிடும். நீங்கள் அந்த திருப்பு முனைகளை அந்த ஒரு நேரங்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இக்னோர் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாற்றியும் கொடுக்குங்க. யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பொறுமையாக மட்டுமே தாங்க இருந்து கொண்டு இருந்திருக்கும். அது உங்களுடைய சரியான ஒரு பாதைக்கு போக வைப்பதற்காகத்தான் எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக கிடைத்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தைரியம், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய தெளிவுக்கான ஒரு நிலைமை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயமாக இருக்கும். நீங்கள் இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் இனிமேல் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒழுக்கங்கள், இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வளர்த்து கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்பி உங்களுடைய விஷயங்களில் இறங்கி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடி கொடுக்குங்க. தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.